அவங்களுக்கு கரெக்டான திருமணம் அப்படின்னு சொல்ல போனோம். திருமண காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 ஆகஸ்டுக்கு மேல தான் சார். 2026 ஆகஸ்டுக்கு மேல 2027 ஆகஸ்டுக்குள்ளார திருமணத்திற்குண்டான அ கால நேரம் இருக்குது. இருந்தாலும் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும், ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறது வந்து, இது ஒரு நல்ல ஒரு யோக அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அதுவும் உங்க ஜாதகத்துக்கு குரு 12ல இருக்கிறது வந்து நல்ல விதமான அமைப்புக்கு இல்ல. மேலும் 8ல வந்து சந்திர பகவான் வேற 4க்குரிய சந்திர பகவான் 8ஆம் இடத்துல நீசம் பெற்ற அமைப்பு. இதுல என்னன்னா பினான்சியல் ரீதியா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆ சுக்கிர பகவான் வந்து அந்த வேலைய மட்டும் பார்த்துக்கிறார். ஆனா ஒரு நல்ல குடும்பத்தை தருவதற்கு தாமதப்படுத்திட்டார். பொருளாதார ரீதியா அவங்கள பாதிப்பு இல்லாம வச்சிருக்க சுக்கிர பகவான், குடும்பத்தை தருவதற்கு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டாரு. இருந்தாலும் 2026 ஆகஸ்டுக்கு அடுத்து உங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயம், திருமணம் வரன் வசதி அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம். மறு திருமண அமைப்புள்ள பெண் அல்லது வாழ்க்கை துணை இழந்த பெண் அப்படிங்கிற அமைப்புல பெண் பார்க்கிற பட்சத்துல, அல்லது கல்வி, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வகையில உங்களை விட பின்தங்கிய நிலையில் உள்ள ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாரி அமைப்புல வரன் பார்க்கக்கூடிய பட்சத்துல 2026 உங்களுக்கு திருமண ஆண்டாக இருக்கும்.